முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படியாக அறிமுகம் செய்து வைக்கின்றான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. திட்டமாக அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அழகிய வாழ்க்கை முன்மாதிரி இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஒரு முன்மாதிரி வாழ்க்கையாக நமக்கு அறிமுகம் செய்து வைக்கின்றான். நபி அவர்களை வழிகாட்டி என்பதாக நம்முடைய அத்தனை விதமான செயல்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் வழிகாட்டி. அவருடைய வாழ்க்கையில் மட்டும்தான் நேர் வழி இருக்கின்றது, அவருடைய வாழ்க்கை மட்டும்தான் அழகானது என்பதை இங்கு அல்லாஹ் தஆலா உறுதிப்பட சொல்லுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதன் மூலம் அறிமுகம் செய்கின்றார். அதாவது நபியவருடைய வாழ்க்கையை மிக உயர்ந்ததாக சொல்லி நபியவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா உயர்த்துகின்றான். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கி இருக்கின்றார். இன்றைக்கு அகிலமே பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அதிசயமாக பார்க்கிறது, வியர்ந்து பார்க்கிறது. ஏனென்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை மதிநுட்பமான கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார், இவ்வளவு அழகான வாழ்க்கை நெறிமுறைகளை சொல்லி இருக்கின்றார்கள். உலகிலே எந்த மனிதரால் சொல்ல முடியாத செய்ய முடியாத அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்க்கையை சொன்னது மட்டுமல்லாமல் வாழ்ந்தும் காண்பித்திருக்கின்றார்கள் என்பதாக இந்த உலகமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அதிசயித்து பார்க்கின்றனர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடாத துறையே கிடையாது. சொன்னார்கள், இந்த உலகத்தில் நிம்மதியை நிலை பெற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிக அற்புதமான வார்த்தைகளாக இருக்கும். சொன்னார்கள், நீங்கள் சலாமை பரப்புங்கள், அப்சுல் சலாம், இந்த உலகத்திலே சாந்தியை சமாதானத்தை பரப்புங்கள் என்று சொன்னார். உலகத்திலே இப்படிப்பட்ட இறைத்துவதை நாம் பார்த்திருக்க, உலகமே சாந்தியுடன் சமாதானத்துடன் அன்புடன் சகோதரத்துவத்துடன் இருக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் நீங்கள் சலாமை பரப்புங்கள். உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள், அன்பளிப்பை வழங்கி அதன் மூலமாக நீங்கள் அன்பை பெறாமல் நீங்கள் என்ன செய்ய, அன்பளிப்பை வழங்கி அதன் மூலமாக உங்களுக்கு இடையிலே அன்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக சொல்லார்கள். கண்ணியமிக்கவர்களே, எந்த துறையில் எடுத்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பார். நம்முடைய உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை ஏற்படக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய வழிகாட்டியாக இருக்கின்றார். தலை சீவுவதில் ஆரம்பித்து சீப்பை கொண்டு தலையை சீவுவதிலிருந்து முடியை வளர்ப்பதிலிருந்து காலிற்கு காலணி செருப்பு அணிவது வரை அத்தனை வழிகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நேர்த்தியாக காட்டியிருக்கிறார். குழந்தை பிறந்தது முதல் அந்த குழந்தை இந்த உலகத்தை விட்டு அது வாலிபனாகி வயதாகி இந்த உலகத்தை விட்டு செல்லும் வரை அந்த மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர் வழிகாட்டியாக சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றார். ஆடை எப்படி அணிய வேண்டும் என்பதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் உதாரணமாக இருந்திருக்கின்றார். மிக நேர்த்தியான ஆடைகளை அணிய சொன்னார்கள். தலைமுடியை மிக ஒரு நேர்த்தியாக நீங்கள் வளர்த்து வைத்துக் கொள்ளுங்கள், அது ஏதோ வளர்கின்றது எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும் என்று நீங்கள் சாதாரணமாக இருந்து விடாதீர்கள், அதற்கு எண்ணெய் இட்டு முறையாக அதை பராமரித்து வாருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு சொன்னார்கள். ஒரு சமயம் ஒரு சபைக்கு செல்லுகின்றார்கள். ஒரு தோழர் தலைவிரி கோலமாக இருந்திருக்கின்றார். அங்கு இருக்கின்றார். அவர் தன்னுடைய முடியை பராமரிக்கவில்லை, உடையை பராமரிக்கவில்லை, ஏதோ ஒரு விதமாக இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய தலைமுடியை வாரி அழகாக இருக்கலாம், பராமரிக்கலாம், உங்களை நீங்கள் அழகான நல்ல ஆடைகளை நீங்கள் உங்களிடத்திலே இருக்கும் ஆடைகளிலே நல்ல ஆடைகளை நீங்கள்
உடுத்தலாமே என்று அந்த தோழருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்களுடைய உடலை பராமரிக்கும் விஷயத்திலும் கூட கண்ணும் கருத்துமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிகாட்டினார். சஹாபாக்கள் சில நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்கள் சில நேரங்களில் நல்ல ஆடைகளை உடுத்துகின்றோம், நல்ல காலணிகளை அணிகின்றோம், அதனால் எங்களுக்கு உள்ளே பெருமையின் காரணமாக பெருமை வந்து விடுமோ என்று பயப்படுகின்றோம். சரி, அதனால அந்த மாதிரி நாங்கள் உடுத்தலாமா? நல்ல ஆடைகளையும் நல்ல காலணிகளையும் உடுத்தலாமா? அதாவது எங்களை நாங்கள் அழகுபடுத்திக் கொள்ளலாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹு ஜமீல், சொன்னார்கள், அல்லாஹ் அழகானவன், அழகையே அல்லாஹ் விரும்புகின்றான், தங்களை அழகுபடுத்திக் கொள்வதை அல்லாஹ் விரும்புகின்றான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆடைகளிலே வெண்மையான ஆடைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புவார். அதனால இது சுன்னத்தான ஆடையா இருக்குது. வெண்மையான ஆடைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி அணிவார்கள். ரொம்ப டைட்டா என்ன செய்ய மாட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிய மாட்டாங்க. அதாவது தளர்வான ஆடைகள் நம்ம உடம்புல இருந்தா என்ன செய்யக்கூடாதுங்க, அந்த ஆடை என்ன செய்யுங்க, கொஞ்சம் லூசா, ரொம்ப என்ன செய்யக்கூடாதுங்க, டைட்டான ஆடைகளை உடுத்தக்கூடாது. இதெல்லாம் நபியோருடைய ஆடைகளுடைய அந்த வழிமுறையாக இருக்கு. நம்முடைய உடல் உறுப்புகள் முறையாக மறைக்கும்படியாக ஆடைகளை அணிவார்கள், அணிவிக்கிறது. இதெல்லாம் இன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளே இருக்கின்றன. தொழுகையிலே கூட நீங்கள் முழுமையான ஆடைகளை கொண்டு உடுத்துங்கள் என்பதாக சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார். இப்படியாக சில நபர்களை நாம் பார்க்கலாம். அதாவது தங்களை அவர்கள் எந்த விதமான ஒரு கவனிப்பும் இல்லாமல் சர்வசாதாரணமாக இருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழகிய வழிமுறையில் கட்டுப்பட்டதுதான் நம்மை நாமே அலங்கரித்துக் கொண்டு, அதாவது ஷரியத்திற்கு உட்பட்டு, அதுக்குன்னு படோடமாக ஆடம்பரமாக நாம் என்ன செய்யறது இல்லைங்க, இருப்பதிலே நல்ல ஆடைகளை ஒரு மிதமான காலணிகளை அணிவதை நாம் என்ன செய்ய தேவையில்லைங்க, அது ஒரு பெருமையாக நம்ம கருத தேவையில்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறை என்பதாக நாம் உணர வேண்டும். எனவேதான் அல்லாஹ் தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது நபியவருடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் எல்லா விஷயத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். எப்படி சாப்பிடுவது, சாப்பிடக்கூடிய நேரத்திலே 2 கைகளை கழுவ வேண்டும். அந்த உணவு இருக்கின்றதே கண்ணியமானது. உணவு அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மாபெரும் அருட்கொடை. எனவே அந்த உணவை நாம் வெறும் தரையிலே வைக்கக்கூடாது. அதற்கென்று ஒரு விரிப்பை விரித்து அந்த விரிப்பின் மீது அந்த உணவை வைக்கும். அதற்கு ஒரு கண்ணியத்தை கொடுக்கும். உணவு என்பது அது ஒரு கடவுள் அல்ல. பொதுவாக சிலர் என்ன செய்வார்கள், உணவை வைத்துவிட்டு அதை வணங்குவார்கள். அது அந்த மாதிரி ஒரு அடிப்படை அல்ல. இது உணவை கண்ணியப்படுத்துவது. அதை என்ன செய்யறதுங்க, உயர்தரமான ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்றது, கண்ணியமாக அதுக்காக என்ன செய்யறாங்க, சுற்றுலா விருந்து சாப்பிடும். இதெல்லாம் நபியவர்கள் காட்டிய அழகிய வழிமுறை. கைகளை கழுவுவது, உயர்தரமான அந்த இடத்திலே உணவை வைப்பது, மிகவும் சூடாக சாப்பிடக்கூடாது. அதாவது உணவுகளை என்ன செய்ய அந்த தட்டிலிருந்து ஓரமாக எடுத்து சாப்பிடுவது முறையாக. அதாவது உணவுகள் கீழே விழுந்து விட்டால் அதுக்கு தான் அந்த சுப்ரா, அதை என்ன செய்யணுங்க, அந்த உணவுகள் எடுத்து போட்டு சாப்பிடும். அதுக்கு தான் 2 கைகளை கழுவு. என்ன செய்யறதுங்க, இடது கையால் எடுத்து அந்த பருக்கை எடுத்து நம்முடைய தட்டிலே போட்டு இதை மீண்டும் நாமே சாப்பிடுவோம். இப்படியாக சாப்பிட்டு முடித்து விட்ட பிறகு ஒரு பருக்கையும் இல்லாமல், தட்டிலே உணவுகள் இல்லாமல் முறையாக சாப்பிட்டு விட்டு தங்களுடைய விரல்களை சூப்புவது. எவ்வளவு பெரிய அறிவியல் விஞ்ஞானத்திற்கு இதெல்லாம் என்ன. இன்னைக்கு இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கை வழிமுறை இருக்கின்றது, இன்றைய விஞ்ஞானம் வியக்கின்றது. பார்த்தா இது ஒரு மாதிரியாக தெரியாது. ஆனால் விரல்களை சூட்டுவதனால் அறிவியல் பூர்வமாக இன்றைக்கு நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கின்றது. நம்முடைய விரல்களிலிருந்து வரக்கூடிய அந்த உமிழ் நீர் இருக்கின்றதே நம்முடைய உணவுகளை எளிதாக ஜீரணமாக்குவதற்கு காரணமாக இருக்கு. அன்றைக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வழிமுறையாக காட்டிவிட்டார். இப்படியாக அதிலும் குறிப்பாக உணவிலே குறை சொல்லக்கூடாது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் சொல்வார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நேரத்திலும் உணவை குறை சொன்னதே கிடையாது. உணவில் எந்த நேரத்திலும் பிடித்தால் சாப்பிடுவார்கள், இல்லை என்றால் மௌனமாக இருந்து விடுவார்கள், அமைதியாக சென்று விடுவார்கள். அதை வைத்து நாங்கள் புரிந்து கொள்வோம். இது எனவே நாம் குறிப்பா உணவுகளிலே என்ன செய்யக்கூடாதுங்க, குறை சொல்லிவிடக்கூடாது. பள்ளிவாசலில் நடந்து கொள்ளும் முறைகளை சொன்னாங்க. நீங்கள் உள்ளே வரும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டி உள்ளே வாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக. இது வெளியே போகும்போது உள்ளே நுழையும் பொழுது மஸ்ஜிதிற்குள்ளே நுழையும் பொழுது அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப வ ரஹ்மதிக என்று சொல்லிவிட்டு உள்ளே வாருங்கள். உள்ளே வரும் பொழுது வலது காலை எடுத்து உள்ளே வாருங்கள். வெளியிலே செல்லும் பொழுது முதலில் மஸ்ஜிதை விட்டு வெளியே செல்லும் பொழுது இடது காலை வைத்து நீங்கள் வெளியே செல்லும். கழிவறைக்குள் எப்படி செல்ல வேண்டும், தலைகளை மறைத்து சொல்ல சொன்னார். உள்ள போகும்பொழுது கழிவறைக்கு உள்ள போகும்போது என்ன செய்யறாங்க, தலையில மறைத்து போகும். நிறைய பேர் பார்த்து சொன்னா தொப்பி போட்டு தானே கழட்டி வெளியே வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லை, உள்ளே போகும்போது என்ன செய்யறாங்க, தலைகளை மறைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தாக இருக்கு. உள்ளே சென்று அறவே பேசக்கூடாது, கழிவறைக்கு. இதெல்லாம் சுன்னத்திற்கு மாற்றமான. நிறைய பேர் என்ன செய்வாங்க, போன் வந்துச்சுன்னு சொன்னா உள்ளே உட்காந்து பேசிட்டு, அது தெரியாத நம்ம இவ்வளவு காலமா செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் உள்ளே சென்று விட்டால், கழிவறைக்கு உள்ளே சென்று விட்டால் எந்த பேச்சையும் பேசக்கூடாது. இது அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்ட விஷயம். அதனால மிகப்பெரிய ஒரு நமக்கே தீங்கு இருக்கின்றது. கழிவறைக்கு உள்ளே சென்று பேசுவதால் அதனுடைய கிருமிகள் எல்லாம் நம்முடைய உடலுக்குள் செல்வதாக இருக்கு. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பேச்சையும் பேச மாட்டார்கள். அழைத்தாலும், யாராவது அழைத்தாலும் கூட என்ற வார்த்தையை தான் சொல்ல வேண்டும். நியமிக்கவில்லை. இப்படியாக கழிவறைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நேர்த்தியாக நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்விற்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு செயலையும் நாம் பார்த்தோம் சொன்னா அது எல்லாம் ஆச்சரியமா. எனவே இந்த உலகத்துல சாந்தி சமாதானத்தை பரப்ப வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதர்களுக்கும் ஆச்சரியம் தரக்கூடியவர். நல்லவராக இருந்தார்கள் பெருமானார். எதிரிகள் புகழ்ந்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதிரிகள் என்ன சொன்னார்கள், சாதி அமீன் என்று உயர்தரமாக சொன்னார்கள். மக்காவில் உள்ள காபிர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் எந்த அளவிற்கு விரோதம் என்று சொன்னால், நபி அவர்கள் மீது எந்த தனிப்பட்ட ஒரு விரோதமும் கிடையாது. நபி அவர்கள் சொன்ன கொள்கையின் மீதுதான் அவர்களுக்கு விரோதம். நபி அவர்களை உண்மையாளர் சாதிக்கென்றெல்லாம் புகழ்ந்தார்கள். ஆனால் நபி அவர்கள் சொன்ன அந்த கொள்கையை ஏற்பதிலே அவர்களுக்கு நெருங்கல் ஏற்பட்டது. ஏனென்று சொன்னால் அவர்களுடைய ஷைத்தான் என்ன செய்தான், அவர்களை அது போன்ற ஆக்கி வைத்து விட்டான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டமில்லை. இதாயத்திலே நிறைய பேருக்கு என்ன செய்தார்கள், மறுத்தார்கள். ஏகத்துவ கொள்கையை ஏற்பதிலே இதனால் தான் அவர்கள் பின்வாங்கினார்கள். பல தெய்வ கொள்கையிலே இருந்த அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரே ஒரு இறைவனைத்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, உலகத்தில் உள்ள அத்தனையும் படைப்புகள் தான், படைத்தவனை வணங்க வேண்டும் என்ற உன்னத கொள்கையை கோட்பாட்டை சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய குடும்பத்தார்களை அழைத்து அல்லாஹ் அழைப்பு கொடுக்க சொல்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தங்களுடைய குடும்பத்தார்களை அழைக்கின்றார். வாழ்ந்திர அஷீரத்துக்கு அக்ரபி, நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தங்களுடைய குடும்பத்தார்களை அழைக்கின்றார். அல்லாஹ் உயரமான இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று கொள்கின்றார்கள். மலைக்கு கீழே தங்களுடைய குடும்பத்தார்களை அனைவரும் உட்கார வைக்கின்றார். எல்லா சொந்த பந்தம் வந்துட்டாங்க. அபூ லஹப் இன்னும் இது போன்றவர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருந்து அவங்க சொந்தக்காரர்களுக்கு மத்தியில ஒரு உரையை செய்கின்றார், உரையாற்றுகின்றார். சொல்றாங்க,
இந்த பள்ளத்திற்கு பின்னால் ஒரு எதிரி கூட்டம் உங்களை அழிப்பதற்கு வருகின்றார்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஏன்னா அவங்க உட்கார்ந்துட்டு பள்ளத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேட்டின் மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் பள்ளத்தாக்கிலிருந்து எதிரி கூட்டம் உங்களை அழிப்பதற்கு வருகின்றது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இருந்தவர்கள் அனைவர்களும் சொன்னார்கள், நீங்கள் உண்மையாளராயிற்று, நீங்கள் சாதி, நீங்கள் நம்பிக்கையாளர், நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க. அவ்வளவு உறுதியா சொன்னாங்க. பாருங்க என்னுடைய சொந்தமே, நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன்தான் இந்த உலகத்தை படைத்தான், அவன்தான் இந்த உலகத்தை பரிபாலித்து வருகின்றான். உங்களுக்கு தேவையான அத்தனை தேவைகளையும் உணவுகளையும் அவன்தான் கொடுக்கின்றான். அவனை மட்டுமே வணங்குங்கள் என்பதாக, இது நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு அவர்கள் அத்தாட்சியாக அவர்களிடத்தில் சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். ஆனால் என்ன சொன்னாங்க? உடனே உதரை தள்ளிவிட்டு சென்றார்கள். அபூ லஹப் மண்ணை வாரி இறைத்தார். அந்த சம்பவத்தில் தான் அபூ லஹப் மீது அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகின்றது. தப்பத் யதா அபீ லஹப், அபீ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் என்ற இந்த கருத்துப்பட அந்த வசனம் இறங்குகிறது. எல்லாம் கலைந்து செல்லுகின்றார். இதுக்கு தான் எங்களை கூட்டியா? பாருங்க, இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கையை சொல்வதற்கு முன்பாக பிரியமாக இருந்தார்கள். ஆனால் உண்மையை கொள்கையை சொன்னவுடன் அவர்கள் என்ன செய்ய எதிரியாக மாறிவிட்டார். கண்ணியமிக்கவர்களே, எதிரிகள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மிகவும் அன்பு வைத்திருந்தார்கள். ஆனால் கொள்கை விஷயத்தில் தான் அவர்கள் மாறுபட்டார். ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தடியிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வாள் மேலே மாட்டப்பட்டு இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கை வாள் மேலே மாட்டப்பட்டு வைத்திருந்தது. நபி அவர்கள் நன்று அசந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு எதிரி வருகின்றான், வாளை எடுக்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த வாளை எடுத்து ஓங்கி விட்டான். வெட்டுவதற்காக கையை தூக்கி விட்டான். அதற்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் விழித்து விடுகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தவுடன் நின்று விடுகின்றான். அந்த எதிரி கேட்கின்றான், உங்களை இப்போ யார் காப்பாற்றுவது? நீங்க சொன்னீங்க உலகத்தையே அல்லாஹ் காப்பாற்றுவான் என்பதாக, உங்களை இப்பொழுது என்னிடமிருந்து யார் காப்பாற்றுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதற்றமே இல்லாமல் சொன்னார்கள், அல்லாஹ் என்பதாக உறுதியாக சொன்னார். சொன்ன உடனே அவனுடைய கையில் இருந்து வாள் தானாக கீழே விழுந்து விட்டது. அவருடைய உதவியின் காரணமாக வாள் கீழே விழுந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாளை எடுத்து அந்த எதிரியை நோக்கி சொன்னார்கள், உன்னை இப்பொழுது யார் காப்பாற்றுவது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த எதிரியை பார்த்து கேட்டாங்க, உன்னை இப்பொழுது என்னிடமிருந்து யார் காப்பாற்றுவது? அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கல. அவன் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு, அதுதான் நீங்க கவனிக்கத்தக்கது. சொன்னான், அவர் சொன்னாரு, நான் உங்களை நல்லவர் என்று நினைத்து வைத்திருக்கின்றேன். சொன்னா, என்னுடைய உள்ளத்திலே நீங்கள் என்னை வெட்ட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும், உங்களை நான் நல்லவராக கருதுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பதிலை. ஒரு எதிரி கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்வான ஒரு இடத்திலே வைத்திருந்தார்கள். கண்ணியமிக்கவர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே வெறுமன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மட்டும் நாங்கள் பேசுவோம், அவர்களை புகழ்வோம், அவர்களை பாராட்டுவோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலே அதை ஒரு சிறிதளவு கூட நாங்கள் கொண்டு வரமாட்டோம் என்று சொன்னால் இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதாக ஆகாது என்பதையும் நாம் இந்த நேரத்தில் உணர வேண்டும். நபி அவருடைய வாழ்க்கை உன்னதமானது, நபி அவருடைய புகழ் உயர்த்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை நாம் உயர்த்தி விட்டோம். வரஃபஅனா லக ذிக்ரக், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் உயர்ந்து விட்டது. இனி நாம் புகழ்வது நம்முடைய கடமை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை புகழ்வது, அவர்களை நாம் போற்றுவது, அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவது நம்முடைய கடமை. ஆனால் வெறுமன இந்த மாதம் வந்துவிட்டது, ரபீஉல் அவ்வல் வந்துவிட்டது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை நாங்கள் புகழ்வோம், போற்றுவோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அதை நாங்கள் கிஞ்சிற்றும் எடுக்க மாட்டோம் என்று சொன்னால் இது உண்மையிலே நபி அவர்கள் மீது உள்ள பிரியமாக ஆகாது என்பதை பிரியமான சகோதரர்